வணக்கம். நடந்துட்டு இருக்க சம்பவங்கள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில நான் பார்த்தீங்கன்னா, அன்றே கணித்தார் வருண் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எடுத்து பெருசா ஆட்டிக்க விரும்பல. என்னன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தோம். திமுக, அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சில பேர் நீ வீடியோ போடணும்னு போடாத, அடிச்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சினாரியோ வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராபபிலிட்டிஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் போட்டிருந்தோம். ஏன்னா அரசியல்ல பார்த்தீங்கன்னா எதுவும் சாத்தியம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த முதல்வன் படத்துல, சர்க்கார் படத்துலலாம் ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதாவது எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சின்னு இருக்கும். அப்புறம் நடுவுல ஒருத்தர் புதுசா வருவாரு, புரட்சி பண்ணுவாரு. அந்த புரட்சி பண்றவர மக்கள் ஏத்துப்பாங்க. அந்த மக்கள் அவங்க ஏத்துக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா, என்னதான் கொள்கை, விரோதம் அதெல்லாம் இருந்தாலும் 2 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த புரட்சி பட்டவரை எதிர்க்கிற மாரியான ஒரு சீன். இப்ப நான் விஜய் அந்த மாரியான ஒரு ஹீரோ, மத்தவங்கலாம் அந்த மாரியான வில்லன்ஸ் அப்படின்னு சொல்ல வரல. இந்த மாரி சினாரியோஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால இன்னைக்கு பவர் அப்படின்றது கையில இருக்கு. பவர் நம்ம கையில விட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம, ஒரு தனிப்பெரும் கட்சியா கூட்டணி இல்லாம தாவேகாவின் விஜய் ஆட்சியில் அமர்ந்துட்டார் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட பவரும் வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை அவர் கொடுத்த மேண்டேட்ஸில் பாதி பண்ணிட்டார்னா கூட இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இன்னும் பெருகி அன்பும் அதிகமாக கூடி பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மாதிரி கடைசி வரைக்கும் உட்காந்துட போறாரு அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக எந்த கட்சிக்கும் இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்களே ஸ்டாலினோட இடத்துல, எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருந்து பாருங்களேன். பவரில் இருந்துட்டீங்க. ஒரு மனுஷனா அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மனித மூளையிலேருந்து யோசிக்கக்கூடிய விஷயம். பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த லெவலுக்கு வேணால் போவாங்க அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, இது நியாயமே இல்லை, இது உடனே அவருக்கு ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அரசியலில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவாங்க. கடைசியில் எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ், நம்பர்ஸ் அப்படிங்கிற நிற்கிது. 118 சீட்ஸ் இருந்தால் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி 2-3 நாள் எல்லாருமே எஜுகேட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் திருப்பியும் கேட்டு அப்படி பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட போயிட்டு இப்போ அவங்களோட ஆதரவை பெற்றிருந்தாலும், அதுக்கப்புறம் ஒருவேளை சிபிஎம் வந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் வந்தாலும், ஏன் பாமக வந்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே எட்ஜில் நிற்கும். அப்பேற்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ரொம்ப நாள் கண்டினியூவே ஆகாது. அதனால் இன்னும் அதிகமான எம்எல்ஏஸ் அவர் கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு 130 அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்பி 5 வருஷத்துக்கான ஆட்சி அமைக்கலாம். எனிவே, இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக செட்டப்லாம் போட்டு பதவியேற்பு விழா 5000 பேரை அழைப்பு விடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ராகுல் காந்தி மட்டும் இல்லாமல் முக்கிய பிரமுகர் பல பேர் பார்த்திங்கன்னா அங்கே அழைப்பு விடுத்து அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து கிளம்பி வரதுக்காக ஓகேவும் சொல்லியிருந்தார். ஏன்னா காங்கிரஸ் ஆப்வியஸ்லி போய் மீட் பண்ணுறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. இதற்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க ஆட்சியை அமைக்கிறதுக்காக உரிமை கோரி. அந்த மெயிலே பேசிக்கலி நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்ததாக சொல்லப்படுது. அதை கவர்னர் என்ன நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸோடு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள கடிஞ்சிட்டதாக சொல்கிறாங்க. அதற்கப்புறம் ஒரு லெட்டரோடு போய்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, கவர்னர் மாளிகையில் விஜய் அவர் அந்த திருத்தப்பட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை நீங்கள் மெயிலே அனுப்பியிருக்கலாமே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதற்கப்புறம் ஃப்ளோரில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கலாம், அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பதவி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது. அதான் இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் போய் மீட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் துண்டை போடுறாங்க, இவரும் பெருமையாக போட்டுக்கிறாரு. இவர் காங்கிரஸை போய் மீட் பண்ணது, காங்கிரஸ் கூட பார்த்திங்கன்னா ஆதரவு கோரினது எல்லாத்தையுமே நம்ம கொள்கை ரீதியாக நியாயமாக மனசாட்சியின்படி பார்த்திங்கன்னா எதிர்க்கிறோம், வெறுக்கிறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் அப்படிங்கிறது தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த ஒரு கட்சி, தமிழ் இன அழிப்பை முன்னின்று நடத்திய ஒரு கட்சி, தலைவரை பார்த்திங்கன்னா முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையுமே செஞ்ச கட்சி அப்படிங்கிறலாம் என்னோட கொள்கையின் பார்வை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பை லாஜிக்காக விஜய் அவர்கள் இவ்வளோ மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டு தாவேக்கணர்லாம் தாவேக்கணர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வாங்க எலெக்ஷனுக்கு. பட் ஒன்று பண்ணிட்டீங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா, உலகமே திரும்பி பார்த்து இந்த வெற்றியை உங்களுக்காக பல பேர் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1000 கோடி செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவை நடத்தி முடிச்சுட்டு அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திமுக கிட்ட போயிட்டு ஆதரவு கேட்டிருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்டால் அவங்ககிட்டே 5 தான் இருக்குது. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன அழிப்புக்கு முன்னின்று நடத்திய ஒரு கட்சி, அது தமிழின துரோகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரும் பார்த்திங்கன்னா ஒரு தாயை இழந்து வாடுவது போல்
நம்மளுடைய ஈழ சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் இழந்து வாழ்கிறாங்கன்னு சொல்லியிருக்காருங்க. நான் ஒன்றும் சொல்லல. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்றைக்குமே ஈழத்தமிழருக்கு மேலே விழுகிற ஒவ்வொரு அடியும் என் மேலே விழுகிற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸை ஏன்டா வந்து ஈழ பாலிடிக்ஸ் கொண்டு வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விஜய் எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி. அப்போ ஏற்பட்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட போயிருக்கலாம். ஏன்னா அதிமுக கிட்ட இன்றைக்கி 3rd பிளேஸில் இருக்காங்க. ஆனால் 40க்கும் மேற்பட்ட சீட் வச்சுருக்காங்க. அந்த சீட்லாம் எதுக்காவது உதவணும் இல்லையா? அவர்கிட்ட ஒரு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டிருந்தா அந்த கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். பாஜக இருக்கே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும். பாஜகவால் ஒரு மண்ணு பிரயோஜனமும் இல்லை. ஒரு சீட் தான் வென்றிருக்காங்க. எப்படி காங்கிரஸ் ஒரு தேவையில்லாத சுமையோ அதே மாதிரி பாஜகவும் தேவையில்லாத சுமையாக தான் தமிழக மக்கள் பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. பாஜகவை கழட்டி விட்டு வாங்க சொன்னால் இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜகவை கழட்டி விட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவெல்லாம் தந்திருக்க மாட்டாங்க. நீங்களே சொன்னீங்களே, நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அதிகாரத்தை சுவைத்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தவர், நிறைய பேர் ஏற்கனவே மினிஸ்டராக இருந்தவங்க, அவங்க கண்டிப்பாக ஒரு பங்குன்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. பை லாஜிக். அப்போது அமைச்சரவையில் ஏதோ ஒரு பங்கோ ஆட்சியில் ஒரு பங்கோ கொடுத்துட்டு அந்த ஆதரவை பெற்று ஏற்கனவே பல தேர்தல்களை வெற்றியும் தோல்வியும் பார்த்த ஒரு அதிமுக அப்படிங்கிற சீசன்டான பார்ட்டியை உங்களுடைய ஆதரவு கோரி வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 வருடங்கள் ஆட்சி நிலையாக நின்றுருக்கும். அதிமுகவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எதிர்கட்சி கூட எல்லாம் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ரிவைவலுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூவாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவசரப்பட்டு போயிட்டு காங்கிரஸ் மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சிபிஎம் அண்ட் விடுதலை சிறுத்தைகளையும் இந்த பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. நான் அவனுக்கு கேட்குறேன், ஜஸ்ட் வீக்ஸ் அகோ அவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தீங்க. திமுகவோட ஆதரவில் வாக்குகளை பெற்று வின் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்லேருந்து துரோகம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கும் கேவலமாக இருக்கும், திமுகவுக்கும் கடுப்பாக இருக்கும். நீங்களும் திமுகவோட ஆதரவில் கூட்டணியில் வாக்கு பெற்றவர்களை கூப்பிட்டு அப்படியே அலேக்கா தூக்கி ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. நீங்கள் நினைக்கிறது அப்படிங்கிறது செல்ஃபிஷாக இருக்கலாம், எப்படியாவது முடிச்சிடலாம், ஆட்சியில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த விதத்தில் நியாயம்? ஸோ மாரலியும் பொலிட்டிக்கலும் அது வந்து சரியில்லை. மக்களும் பார்த்திங்கன்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் நீங்கள் பாஜகவை கழட்டி விட்டுவாங்க, நான் தான் புது எம்ஜிஆர் ஆச்சே, பழைய எம்ஜிஆருடைய கட்சி எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கட்டும் அப்படின்னு அதிமுக கிட்டே நீங்கள் போய் நின்றுருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் இவ்வளோ சிக்கல்கள் வந்திருக்காது. கண்டிப்பாக இன்றைக்கி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அவர் பதவி இருக்கிறத பற்றி தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தேன், அதாவது ஒரு வீடியோவாக பண்ணலான் இருந்தேன். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நிலைமை இப்படி வந்து நிற்கிது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். திமுக அதிமுக கூட்டணி நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. அங்கே போயிட்டு வந்து பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவர் அவங்கள அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டார். அங்கே என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிளப்பி விட்டாங்கன்னா, சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏவை கூப்பிட்டு தாவேக்களை போய் ஜாயின் பண்ண போகிறாரு, அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் வேலுமணியன் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, திமுக கூட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனை கூட்டம் அங்கே நடந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தியும் நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எலெக்ஷன் கவுண்டிங் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் ஒரு முக்கிய புள்ளி அதிமுகவின் முக்கிய புள்ளிக்கு கால் பண்ணி நீங்கள் ஆட்சி அமைங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், விஜய் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு. அப்போ ரூமர்னு சொன்னாங்க, கட்டுக்கதைன்னு சொன்னாங்க. நம்ம திமுக அதிமுக கூட்டணின்ற வீடியோ பண்ணுறோமோ லூஸுன்னு சொன்னாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே செய்தியாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று திமுக தரப்புலேருந்து அதிமுகவுக்கு நாங்கள் உங்களுக்கு வெளிலேருந்து ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி அமைங்க, இபிஎஸ் வந்து சிஎம்மாக இருக்கட்டும், 2.5 வருஷம் இபிஎஸ் சிஎம்மாக இருக்கட்டும், 2.5 வருஷம் உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு பேச்சு நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஆக இருந்த மு.க. ஸ்டாலினும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கிறதா இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தோடனே மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட்டாகவே உள்ளுக்குள்ளே ரூமராக நிலவிட்டு இருந்ததை ஒரு செய்தியாக வந்து பிரேக் பண்ணுறாரு. அவர் காரில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டு பிரேக் பண்ணி, இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய தோல்வியாக இருக்கும், 2 கட்சிக்கும் அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருன்னு சொல்கிறாரு. அப்படியே இது வந்து பரவுது. அரசியல் வட்டாரத்திலேருந்து மட்டும் இல்லாமல் நாளைக்கு முதல்வராக விஜய் பதவி ஏற்றுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஜயின் ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்காகவும் போய் செய்து நைட்டு ஃபுல்லாக அது பேசு பொருளாக வந்து மாறுது. திமுக அதிமுக கூட்டணியாக நேஷனல் மீடியா எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சைடில் இன்னொரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக கான்வாயோடு சுற்றிட்டு இருந்த விஜய் ஏன் காலையில் அதை அவரோட வீட்டில் இருக்குல்ல நீலாங்கரையில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து கான்வையோடு வெளில வந்த விஜய் கடைசியில் பட்டணப்பாக்கம் இல்லத்துலேருந்து நீலாங்கரை இல்லத்துக்கு கான்வை இல்லாமல் போய் சேர்றாரு.
இதனால் ஆட்சியில் நிறையா வந்து மாற்றங்கள் ஏற்படலாம், காட்சிகள் மாறுது அப்படிங்கிறனால போலீஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்பட்டாலும், ஆனால் தாவேகா வட்டாரத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா, விஜயே இந்த கான்வாய்லாம் வேணாம், நீங்கள் போங்க, நான் முழுசாக ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கப்புறம் இந்த கான்வாய்லாம் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் செய்திகள் வருது. இல்லை எது உண்மை அப்படின்னு தெரியல. இந்த 2 விஷயமான தகவல்கள் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிச்சயமாக திமுகக்கும் அதிமுகக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங் போயிட்டுருக்கோ அப்படிங்கிறது இன்னும் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ப தோணுது. நம்ம அன்னைக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்கலாம்னு சொன்னோம், இன்றைக்கி செய்தியாகவே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு புது பிளேயர் உள்ளே வந்திருக்கான், வந்துட்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து இவரை வந்து இறக்கவே முடியாது, நம்மளோட ரெலவன்ஸ் இல்லாமல் போயிடும், நம்மக்கிட்ட ஸ்டார் பவர் இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்கிறேன், தாவேக்காக்கு அவங்களோட கொள்கை இல்லை ஒரு திரை கவர்ச்சி அதுக்கெல்லாம் நம்ம எதிரானவங்க தான். ஸோ இன்றைக்கி வந்து விஜய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை அவர் ஆட்சியில் ஏதாவது தவறு இருந்தால் விமர்சனம் பண்ணி பேசலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் இன்னும் ஆட்சியே அமைக்கலை, அதுக்குள்ளே குறை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பவர் அப்படிங்கிறது எப்படியாவது அடைஞ்சிடணும், விஜய் வந்து பவர்க்கே வர விடக்கூடாது, கட்சி எப்படியா உடச்சணும்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். அதுதான் வந்து பின்னணியில் நடந்துகிட்ருக்கு. எனிவே கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்திருக்க செய்தி அப்படிங்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் தடையாக இருக்க மாட்டோம், 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆட்சி போட்டோம், நாங்கள் எதுவும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. அதை என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த கூட்டணியெலாம் அமைக்கிறதுக்கான வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் நீ ஆட்சி உங்கள்கிட்ட தான் நம்பர்ஸ் இல்லையே, ஆட்சி நாங்கள் என்ன தடுக்கிறோம், நாங்கள் எதுவுமே தடுக்கல, கை கட்டி வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்குறத திமுக பண்ணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா சினாரியோஸுமே அலசி ஆராய்ந்து எப்படி பவரை திருப்பி வீல் பண்ணலாம், அவங்களோட எதிரி எப்படி பவருக்கு வராமல் இருக்கலான்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அதிமுகவும் சளைச்சதில்லை. ஸோ அந்த ஒரு ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. உடனே வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக கூட்டணிலாம் இல்லை, அவங்க 2 பேர்லாம் பேசலன்னு சொல்லிட்டு முழுசாக எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீ நடத்து பார்க்கலாம், நீ ஆட்சிக்கு வருவியா அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் அவர் பார்க்குறாரு, அந்த ஒரு மீனிங்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இல்லை பல தாவேக்காவினர் பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருப்பீங்க. இதில் குறிப்பாக வந்து விஜய் அவர்களை அவதூறாக பேசிகிட்டு இருந்த, தப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு யூடியூபர் வேறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. திமுகவினர் பல பேர் தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறாங்க. சில சங்கீஸும் பார்த்திங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா மேலே இருக்க நல்லெண்ணத்தில், ஜனநாயகத்தின் மேலே இருக்க மரியாதை இல்லை, விஜய் மேலே இருக்க பாசத்துலலாம் இல்லை. இப்படியே விட்டுட்டா திருப்பி ரீஎலெக்ஷன் இருந்தால் கூட இன்றைக்கி 108 இருக்கிறவர் 150 200ன்னு ஜெயிப்பார், மக்களுடைய ஆதரவு போயிடும். அதனால் என்ன பண்ணலாம், ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஆட்சி அமைக்கட்டும், அப்போ நிறைய தவறுகளை நடக்கும், இல்லை நடத்தலாம். அதன் மூலிமா மக்கள்கிட்ட விஜய் மேலே ஒரு ஹேட்டை ஏற்படுத்தி அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்த்திங்களா தப்பான சாய்ஸு, அதனால் திமுக அதிமுகக்கே ஓட்டு போடுறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு காணொலி பண்ணலான்ட்டு இருந்தேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தாவேக்காவினர், அதாவது விஜய் இப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லலை, தாவேக்காவினர் சம்மந்தப்பட்டு நிறைய செய்திகள், நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து பேசலாம். ஏங்க நீங்கள் வந்து ஆட்சியில் வந்திருக்கீங்க, உடனே வந்து ஹேட்டை சம்பாதிச்சிடாதீங்க தயவுசெய்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றது தான் ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு இருந்தேன். 8-9 விஷயம் இருக்குங்க, சரியா? அதனால் இதெல்லாம் விஜய் தான் பண்ண சொன்னார், விஜய் தான் இன்னும் ஆட்சிக்கே வரல, அதனால் அபாண்டமாக அது மாதிரி பழியெல்லாம் நம்ம போட மாட்டோம். பட் திமுக ஆட்சியில் எப்படி நம்ம வந்து எது எங்கே நடந்தாலும் திமுகவை குறை கூட்டுறோமோ அதே மாதிரி தாவேக்காவே மக்கள் குறை கூறுவாங்க, பத்திரிகையாளர்களும் அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ தாவேக்காவினர் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே கண் கொத்தி பாம்பாக அவங்கள பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திமுகவை நீங்கள் வந்து மாறிடக்கூடாது. இருந்தாலும் என்னுடைய கடமை, நடுநிலையாக இருக்க முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் வந்து உங்கள் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறனால அந்த ஒரு காணொலியும் நான் வந்து இன்றைக்கி தேவைப்பட்டால் வந்து பண்ணுவேன். தாவேக்காவினர் செய்த அட்டகாசங்கள், தாவேக்காவினர் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் ஏன் தெரியுமா முன்னாடி வந்து வைக்கிறோம். ஏன்னா நிறைய தாவேக்காவினர் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நம்மளுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம தவறை பண்ணிடக்கூடாது, நம்ம வந்து தவறை சரி செஞ்சுக்கணும், இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பேசியிருக்கீங்க, சரியா? ஸோ இதை நம்ம கொண்டு போய் முன் வச்சா மட்டுமே இதை பார்த்து யாருமே இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த கட்சிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் இல்லையா? ஒரு வேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால். அதனால தான் ஸோ தேவைப்பட்டால் அந்த ஒரு காணொலியும் நம்ம சைட்லேருந்து வரும்.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை கக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம இன்றைக்கும் நடுநிலையாக தான் இருக்கும். தனிப்பட்ட வெறுப்புலையும் தாண்டி எது சரியோ அதை முடிஞ்ச அளவுக்கு மக்கள் முன்னாடி கொண்டு போயிட்டு நடுநிலையாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு ஆசை. அது முடிஞ்ச அளவுக்கு என்னால் நடுநிலை தவறாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, என்னப்பா ஆச்சு, கண்ணாடிலாம் போட மாட்டியா, ஏன் போட்டுக்க அப்படின்னு கேட்குறீங்களா? சும்மா பக்கத்தில் இருந்து போட்டுக்கிட்டேன்ப்பா, அவ்வளோதான்.